என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ விஜய் பார்த்து இளைஞர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றீங்க. விஜய் வந்து ஒன்னும் கழட்டல. இப்போ இளைஞர்களை கூப்பிட்டு விஜய் உங்களுக்காக என்ன பண்ணாருன்னு கேட்டா எதுவும் பண்ணல. அவர் படத்தை பார்த்து அவர் பிடிச்சி அதனால நாங்க தலைவனை ஏத்துக்கும் சொல்றீங்க. சரி, விஜய் வந்து அந்த படத்துல குடிக்கிறாரு, அந்த கஞ்சா சீன்லாம் வரும், அந்த சிறுவர் சிறுத்தை பள்ளி சீன்லாம் வரும். சோ அந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல. அப்ப யாரு காரணம்? யாரு சொல்லி கொடுத்தா? ஒரு படத்தை பார்த்து கெட்டு போறாங்க. யார் படத்தை பார்த்து? விஜய் படத்தை பார்த்து. ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க பையனை பத்தி பேசும்போது அழுகுறாரு, கண்கலங்கி அழுகுறாரு. அப்பனை அழ வச்சவெல்லாம் நல்லா இருக்க மாட்டாயா? நான் எழுதி தரையா உனக்கு. அப்பனை அழ வச்சவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அது யாரும் தெரியாது. நான் சொல்றேன், மிஸ்டர் அன்புமணி சார், உங்க அப்பா வந்து எத்தனை வருஷம் இருக்க போறாரு? அவர்கிட்ட கேட்டு நடங்க. அவரு கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க நல்ல புள்ளைங்க. அதை விட்டு தனியா வந்து பிரிச்சு, அதாவது உங்களை நம்பி ஏமாறுறவங்க யாரு தெரியுவாங்க? பாவம் அந்த உங்க சமுதாயத்து மக்கள். ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா யாருமே வந்து அந்த ஒரு வீடியோவை பார்த்தவங்க வந்து கண்டிப்பா நான் சொல்றாங்க இரவு தூங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோர சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா திருத்தணியில வந்து 4 இளைஞர்களை, சிறார்கள், அதாவது 17 வயசு நிரம்பிய சிறார்கள் என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ் மோகத்தால என்ன பண்றாங்க, ஒரு வட மாநிலத்தவரை வந்து அந்த கத்தி காட்டி ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனை கூட்டிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள குவார்டர்ஸ்ல எதையோ காலியான இடத்துல வச்சு அந்த பையனை வந்து வெட்டுற சம்பவம் வந்து அது பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அது எப்படி அது ஏத்துக்க முடியல, அதை ஃபுல்லா கூட பார்க்க முடியல. அந்த பையன் கதறான் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா இந்த 4 பேர், 4 சிறார்கள், சின்ன பசங்க வந்து இந்த கத்தி எடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இறங்கி இருக்கிறாங்கன்னா இது எப்படி ஏத்துக்க முடியுன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது அவங்க கேட்டா வந்து கஞ்சா போதையில இருந்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்து தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா இது மேல வந்து சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. இது நடக்கவே கூடாது. இது எப்படி இது அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னா இது யாரு பொறுப்புன்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு எல்லாமே எழும்புது. சமூக வலைத்தளத்துல பாத்தீங்கன்னா திமுக அரசு தான் காரணம், திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும், என்ன அது இப்படிலாம் நடக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றானுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எஸ், கரெக்ட். தமிழ்நாடு காவல்துறை தான் கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கஞ்சா வந்து தடுக்கணும். அவங்களுக்கு சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும். பட் ஆனா பார்த்தா 4 பேரையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இருந்தாலும் வந்து இது தவறுனா தவறு தான். அது யாரு செய்திருந்தாலும் தவறு. இதுக்கு மேல நடக்க கூடாது. ஆனா வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே காரணம் திமுக தான் வந்து எல்லாம் பண்ணுச்சு. நான் உங்களை கேட்கிறேன், திமுக மீட்டிங் நடத்தி இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு போயிட்டு வெட்டுன்னு சொல்றாங்களா? நான் கேக்குறேங்க. இப்போ திமுக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் எடுத்துங்க, துணை முதலமைச்சர் எடுத்துக்கோங்க. அவங்களாம் போய் சொல்றாங்க வந்து இளைஞர்களே நீங்க போயிட்டு கஞ்சா அடிங்க, போயிட்டு கத்தி எடுத்து வெட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அந்த மாதிரி யாரு சொல்லித்தரா? எல்லாத்துக்கும் அதாவது இந்த மாதிரி நடக்குது. இது தமிழ்நாடு காவல்துறை வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாச்சு. 4 பேரையும் பிடிச்சு ஜெயில போட்டாச்சு. அதை விட்டுருங்க, போட்டாச்சு. தவறுனா தவறுதான். இப்போ அவனுக்கு அந்த மைண்ட் எங்க இருந்து வருதுதான் கேள்விக்குறி. எல்லாம் சொல்றீங்க முதலமைச்சர் தான் காரணம், முதலமைச்சர் தான் சொல்லி தந்தாரு. நான் உங்களை கேட்கிறேன், அப்ப சொல்ல மாட்டீங்க, வேற பதில் வராது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பையன் வந்து எதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றான்ற ஒரு கேள்விகள் எழும்புதா? நான் சொல்றேன், ஆக்சுவலா வந்து அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள். அவர் விஜயோடைய படத்தை பார்த்து தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? கேட்டா அவங்க திமுகவை சார்ந்தவர்களா, அப்படி சார்ந்தவர்களா, என்னன்னு போட்டா விட்டு இருக்கானுங்க. டே ஒண்ணு தெரிஞ்சுக்கூடா, சினிமாவை பார்த்து பண்றான்டா. நான் ஓப்பனா சொல்றேன், மாஸ்டர் என்ற ஒரு படம் நீங்க எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து மாஸ்டரா வந்து விஜய் நடிச்சிருப்பாரு. விஜயே பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர், அதாவது ப்ரொஃபஸரா இருப்பாரு. ப்ரொஃபஸர் எப்படி வருவாரு? குடிச்சிட்டு போதையை போட்டுதான் வருவாரு. இது யாரு முன்னுதாரணம் காட்டுறா? இது யாருங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றது? இப்ப யாரு சொல்லுங்க. இப்போ
விஜய் 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 பார்த்தனே வந்தீங்க, விஜய் பார்த்தா இளைஞர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றீங்க. விஜய் வந்து ஒன்னும் கழட்டல. இப்போ இளைஞர்களை கூப்பிட்டு விஜய் உங்களுக்காக என்ன பண்ணாருன்னு கேட்டா எதுவும் பண்ணல. அவர் படத்தை பார்த்து அவர் பிடிச்சிச்சு, அதனால நாங்க தலைவனை ஏத்துக்கும் சொல்றீங்க. சரி, விஜய் வந்து அந்த படத்துல குடிக்கிறாரு, அந்த கஞ்சா சீன்லாம் வரும், அந்த சிறுவர் சிறுத்தை பள்ளி சீன்லாம் வரும். சோ அந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல. அப்ப யாரு காரணம்? யாரு சொல்லி கொடுத்தா? ஒரு படத்தை பார்த்து கெட்டு போறாங்க. யாரு படத்தை பார்த்து? விஜய் படத்தை பார்த்து. அப்ப யாரு இன்ஃபுளுன்ஸ் பண்றா? ஏன் விஜய் இந்த மாதிரி படத்துல நடிப்பாரா? போதை இல்லாத படத்துல நடிக்க மாட்டாரா? போதையை போட்டா மட்டும் படத்துல நடிப்பாருன்னு கேக்குறேன் நானு. எல்லா படத்துலயும் இருக்குங்க. லியோல படத்துல பக்கா கஞ்சாவை கடத்துன்னு வராங்க. இங்க இப்படி கஞ்சா கடத்துறது, எப்படி வந்து லாரியில இந்த பக்கம் ஏத்தின்னு போறது முதல் கொண்டு எல்லாமே இருக்கு அதுல. அப்ப அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்க மாட்டாங்களா? எப்ப நான் என்ன கேக்குறேன், விஜய் அவர்களை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்க, விஜய் ஒரு மிக தலைவனா ஏற்றுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அவன் கத்துன்னு இருக்க மாட்டானா? அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து தலைவன் வரக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இப்ப இது யாரு பொறுப்புன்னு சொல்லுவீங்க? இப்ப நான் சொல்லுவா விஜய் படம் பார்த்து தான் மாதிரி பண்றான்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா விஜய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காருல்ல, போதை போட்டிருக்காருல்ல, போதையை போட்டு அவர் ரீல்ஸ் முகத்துல வெட்டுறான். அப்ப இது யாரு காரணம்? யாரை பார்த்து பண்றான்? முக ஸ்டாலின் பண்ண சொல்லி சொன்னாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் பண்ண சொல்லி சொன்னாரா? இல்ல எந்த படத்துல இருக்க எடுத்து காட்டுங்க. அதாவது இப்படியும் பேச தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படியும் பேச தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் விஜய். இந்த படத்தை பார்த்தா இந்த மாதிரி கெட்டு போனானுங்க, விஜய் படத்தை பார்த்தா கெட்டு போனான்னு சொல்லவும் முடியும் இல்லையா? சொல்லலாம் இல்லையா? ஏன்னா விஜய் ஒண்ணு கழட்டலையே. விஜய் இதுதான் பண்ணிருக்காரு எல்லா படத்துலயும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து தவறு நடந்துச்சு. காவல்துறை வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றது சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முக ஸ்டாலின், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடாது. அது சொன்னா நாங்க சொல்லுவோம் விஜய் தான் காரணம் சொல்லுவோம். இதுதான் உண்மை, ஃபேக்ட். ஏன்னா விஜய் தான் மாதிரி பண்றாரு, அதை பார்த்து தான் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சரி தவறுன்றா இல்லைங்க, இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. அதே போல பாருங்க, எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து மைக்ல போட்டு கத்துறாரு, ஐயோ இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து வந்து திமுக தான் காரணம் வெட்டுறாங்க பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏங்க 2011 இருந்து 2021 கஞ்சா புழக்கமே இல்லையா? அதிகமா புழக்கமானது அந்த 10 வருஷத்துல தான் கஞ்சா. இந்த மாதிரி அப்படியே அப்பா நல்லா பப்பா மாதிரி பேசுறீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. திரும்புங்க, எல்லாத்துக்குமே திமுக சொல்லாதீங்க. இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா விடவே கூடாது. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து சீர்கட்டு போறாங்க, அவங்க திருத்தணும். அது கண்டிப்பா நடந்தே ஆகணும்ன்றது வந்து நம்ம எல்லாமே வந்து எடுத்து சொல்லணும், ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும். அது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒருத்தர் மட்டும் குறை சொல்றது தவறு இல்லையா? உண்மை. அப்ப இதெல்லாம் வந்து சிந்திக்கணும். சிந்திச்சு வந்து சமூக வலைத்தளத்துல என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போஸ்ட் போட்டு கூடாது. மிகப்பெரிய தவறான விஷயம் அது. எல்லாருக்குமே தெரியும், நேற்று பார்த்தோன்னா சிபிஐ வந்து விசாரணை நடத்தினாங்க. இது பார்த்தா 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? சோ அது விஷயமா பார்த்தோன்னா அவங்களுக்கு விசாரணை நடத்தினாங்க. யாராவது பார்த்தோன்னா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் அவங்கலாம் வந்து போயிருக்கிறாங்க. போயிட்டு பார்த்தோன்னா 10 மணி நேரம் விசாரணை நடத்திருக்கிறாங்க. 10 மணி நேரம் கழிச்சு எப்படி வராங்கன்னா சிரிச்சுக்கினே, அதாவது முகத்துல தாமரை மலர அப்படி சிரிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க கிட்ட கேட்டா, சார் விசாரணை எப்படி சார் போச்சுன்னா, நல்லா தெரிஞ்சு ஊமை குத்தா குத்தி விட்டுறாங்க. அதை கேமரா முன்னாடி பார்த்தனா விசாரணை எப்படி போச்சு சார்? சிரிச்சுக்கினே வரணும்னு சொல்லிட்டு புஷியானு சிரிச்சுக்கினே வண்டியில கார்ல ஏறி ஓடுறாப்புல. சொல்றதானே விசாரணை நடந்துச்சு, நாங்க எங்க மேல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு, சட்டம் தன் கடமை செய்யும் சொல்லிட்டு போறதானே. ராஜா நல்லா சிக்கி இருக்கிறீங்க, வெயிட்டா சிக்கி இருக்கிறீங்க. பாவம்லாம் சும்மா கூட நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது எல்லாம் புரிஞ்சுக்கணும். சட்டத்தின் முன் எவன் வந்து தப்பு பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களை வந்து அழக்கடிச்சு 41 உயிர் போயிட்டு எவனும் வந்து சும்மாவே இருக்க முடியாதுங்க, நிம்மதியா இருக்க முடியாது. அது கண்டிப்பா வந்து பின்னாடி வந்து கண்டிப்பா நடக்கும்.
இது உண்மை. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் நினைச்சிட்டு கடந்து போக முடியாது. இதெல்லாம் 41 பேர் எந்த அரசியல் கட்சி மீட்டிங்லயும் இந்த மாதிரி நடந்ததுக்கே காரணம் இல்ல. ஒரு தப்ப ஒத்துக்கிறது துப்பு இல்ல. கேட்டா வந்து உடனே காரணம் திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்றீங்களே. விசாரணை பண்றாங்க ராஜா, வெயிட் பண்ணுங்க. அதாவது வெச்சு செய்வாங்க, பொறுத்திருந்து பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களெல்லாம் வந்து சாதாரணமா விட மாட்டாங்க. கண்டிப்பா வந்து விசாரணை நடக்கும். ஏன்னா 41 உயிர் போயிருக்கு. அந்த பாவம் வந்து உங்களை சும்மாவே விடாது. நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களாக நீங்கள் வந்து சிந்திக்கணும். விஜய் அவர்களை நம்பி போனதுக்காக 41 பேர் இங்க 41 பேர் இங்க மட்டும் இல்லைங்க. அந்த விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா 5 பேர் இறந்திருக்கிறாங்க. மதுரை மாநாட்டுல 3 பேர் இறந்திருக்கிறாங்க. அரசியல் கட்சி தொடங்கி 2 வருஷம் கூட ஆகல, அவ்வளவு சீக்கிரம் 50 பேர் காவு வாங்கியிருக்க. 50 பேரை வந்து காவு கொடுத்துருக்கோம். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சிஎம் தேவையா? சிஎம்னா யாருங்க? அதாவது யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, நம்ம வந்து கரெக்டா போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு வரோம், இந்த மாதிரி பிளான் தான் போடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ண, கூட்டம் கூடணும். அந்த கூட்டத்தை கூட்டி என்ன பண்றீங்க? இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குது. அது காரணகர்த்தா யாருன்னா இவங்க தான். 100% தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆர்கனைசர்ஸ். யார ஆர்கனைசர் பண்ணா அவங்க தான் காரணம். கண்டிப்பா ராஜா, நான் மீண்டும் சொல்றேன், இந்த 41 பேர் உயிரை வந்து போயிருக்கு. இதெல்லாம் வந்து பின்னாடி கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். எஸ்கேப்பே ஆக முடியாது. உலக வரலாற்றிலேயே தன் மகனை விமர்சிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் நடந்திருக்கு, அதாவது கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. எந்த ஊர் உலகத்துல நடக்குமா? நடக்குதே இங்க. எந்த கட்சியில? நம்ம பாமகல. நேற்று ஐயா ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு இந்த மாதிரி வந்து பேசுறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. பார்த்தோன்னா அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகுந்தன் அப்புறம் பார்த்தோன்னா அவங்க பொண்ணு எல்லாமே சேர்ந்து அன்புமணியை வந்து வச்சு செய்யறாங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கரெக்டா பேசியிருக்காங்க, உண்மையா கரெக்டா பக்கா பேசியிருக்கிறாங்க. அன்புமணியை கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா அன்புமணிக்கு புரியல. அன்புமணி வந்து இன்னும் என்ன பண்றாரு, நான் முதலமைச்சர் ஆகணும், நான் வந்து தமிழ்நாட காப்பாற்றணும் அப்படின்றாரு. எப்பா ராஜா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க குடும்பத்துல இருந்து உங்களை மதிக்க கத்துக்கோங்க. உங்களை மதிக்க வைக்கணும். நீங்க மதிக்காம வந்து இல்ல நான் முதலமைச்சர் ஆகணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு எல்லாம் கொடுக்க முடியாது ராஜா. எப்படி என்ன சாதனை பண்ணீங்க நீங்க கட்சியில? அதாவது நான் சொல்ல, உங்க அக்கா பையன் முகுந்தன் வந்து சொல்றாப்ல. அது என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. மாமாவுக்கு ஒரு கேள்வி. நம்ம ஒரு பிளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் பிளாஷ்பேக் போவோம். நீங்க கட்சியில சேர்ந்தது 2004ல. அதே 2004ல நீங்க இளைஞர் அணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004ல நீங்க ராஜ்யசபா எம்பி ஆவறீங்க. அதே 2004ல நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அப்பா என்ன ஸ்பீடு இல்ல இது! நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். ஆனா என் தம்பி உழைச்சி வந்தா சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி. பாத்தீங்களா? கரெக்டா டேட்டாவோட 2004ல கட்சி சேர்ந்த ஒரு எம்பி, சேர்ந்த ஒரு மத்திய மந்திரி. இதெல்லாம் யாரு கொடுத்தது? கரெக்டான கேள்விதான். அவங்க அப்பாவோட தான் வந்து வந்தாரு. அவங்க அப்பா தான் அரசியல் கட்சியில கூட்டு வந்தாரு. தன்னுடைய பையனை எம்பி ஆகணும்னு அழகு பார்த்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்தாரு. எல்லாம் பண்ணாரு. ஆனா வந்து பின்னாடி பதவி வேணும், அந்த கட்சி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய அப்பா என்றும் பார்க்காமல் வந்து அவங்க அப்பாவே வந்து எதிர்த்து ஒரு செயல்படுறாருன்னா இது நல்ல பிள்ளை கழகா? நான் கேட்கிறேன், நல்ல பிள்ளை கழகா? அதே போல அவங்க அக்கா சொல்றாங்க, அன்புமணி அவர்களே கோட்டு சூட்டு போட்டு நடந்து போறீங்களே, இது யாரு உங்களுக்கு கொடுத்தது? இந்த டாக்டர் பட்டம் வாங்குறீங்களே, யாரு உங்களை படிக்க வச்சது? இதெல்லாம் கேக்குறாங்க கேள்வி. இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி, அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது? இது நீங்க உழைச்சி வாங்கினதா? இல்ல, இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. இதெல்லாம் அன்புமணி பாப்பாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து தனியா கூட்டம் RSS கூட சேர்ந்து செயல்பட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இப்ப புரியுது, இந்த பிஜேபி RSS வந்து தமிழ்நாட்டுக்கு தகுதி இல்லாதன்னு சொல்லிட்டு யாருக்கு புரியுது? ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு புரியுது. ஆனா மிஸ்டர் அன்புமணிக்கு இதெல்லாம் புரியல. அவருக்கு என்ன வேணும்?
எனக்கு இந்த வன்னியர் சமுதாய ஓட்டு எனக்கு வேணும், நான் இவங்களை வச்சு அதாவது விஜய்க்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை, 2 பேரும் சுயநலவாதிகள், அன்புமணியும் இவரும். ஏன்னா 2 பேரும் தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களை மடைமாற்றி திசை திருப்பி அந்த சாதி வெறி, அவரு பார்த்தீங்கன்னா படத்தோட வெறியை தூண்டி இந்த மாதிரி வளரணும்னு பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே தகுதியற்றவர்கள். மிஸ்டர் அன்புமணி வேணா போயிட்டு நீங்க விஜய் கூட சேர்ந்துக்கோங்க, பெஸ்ட், உங்களுக்கு கரெக்ட் பாரு. 2 பேருமே அப்பாவை மதிக்க மாட்டீங்க, நீங்க போய் சேர்ந்துக்கோங்க சார், பெஸ்ட். உண்மைதானே அது? அதே போல பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அவங்க பையனை பத்தி பேசும்போது அழுகுறாரு, கண்கலங்கி அழுகுறாரு. அப்பனை அழு வச்சவெல்லாம் நல்லா இருக்க மாட்டாயா, நான் எழுதி தரையா உனக்கு. ஏம்பாளர்னு கேட்டேன். அப்பனை அழ வச்சவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க, அது யாரும் தெரியாது. நான் சொல்றேன், மிஸ்டர் அன்புமணி சார், உங்க அப்பா எத்தனை வருஷம் இருக்க போறாரு, அவர்கிட்ட கேட்டு நடங்க. அவரு கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவன் தான் நல்ல புள்ளங்க. அதை விட்டு தனியா பிரிச்சு, அதாவது உங்களை நம்பி ஏமாறுறவங்க யாரு தெரியுவாங்க? பாவம் அந்த உங்க சமுதாயத்து மக்கள் அவங்க நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. அந்த இருக்கிற குமுறல், அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மீட்டிங் வர்றவங்க எல்லாம் உங்க மேல அப்படிலாம் இல்லைங்க. அவங்க ஏகப்பட்ட குமுறல், என்னடா அது குடும்ப பிரச்சனையை பொதுவெளியில பேசி நம்மளை பிரிக்கிறானுங்களே, நம்மளுக்குள்ளே ஒரு பிரிவினைவாதம் கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க. அதான் உண்மைங்க. அது எத்தனை பேர் குமுறல், எத்தனை பேர் கதறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா? இப்ப தனியா பிரிச்சுட்டீங்க, அப்பா மகன் சண்டை உருவாக்குறீங்க, சண்டை உருவாக்கி உங்க 2 பேரும் ஜெயிச்சா நீங்க சேம் ஆயிடுவீங்களா? எப்படி ஆவீங்க? நீங்க பண்ற உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு சதவீதம் ஓட்டு வச்சிருக்கீங்களா? கிடையாது, உங்களுக்கு எல்லாம் ஓட்டே போட மாட்டான். வன்னிய மக்கள் பாத்தீங்கன்னா உஷாராயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எவன் தலைவன், எவன் நம்மளை யூஸ் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. மிஸ்டர் அன்புமணி, நீங்க இப்ப பேச்சுவார்த்தை பேசிக்கின்னு மைக்க புடிச்சுக்கின்னு திமுக ஒழிப்பேன், அதாவது எல்லாத்தையும் பொறுத்துட்டுங்க. வாரிசு அரசியல் பத்திலாம் மிஸ்டர் அன்புமணி நீங்க பேசுறதுக்கு தகுதி இருக்குங்களா? முதல்ல உங்களுக்கு வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மிஸ்டர் அன்புமணி? நீங்க யாரு முதல்ல? அவர் தானே உங்க அப்பா, அவர் தானே உங்களுக்கு கட்சி கூட்டிட்டு வந்தாரு. இது பேர் என்ன வாரிசு தானே? உங்க அக்கா இருக்காங்க, உங்க மச்சான் இருக்கான், மாமா இருக்கான், உங்க பொண்ணு இருக்குது. உங்க பொண்ணு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு நிக்க போறேன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணிருக்காங்களே ஜெயகொண்டான் தொகுதியில. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அப்ப அத்தனை வாட்டி கஷ்டப்பட்டு இது பண்றவங்க அப்ப யார் அவனுங்களா? அவங்க எங்க போவானுங்க? தொண்டர்களை நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தொண்டர்களை விடுங்க, ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவை நல்லா பாத்துங்க சார். அப்புறமா கட்சியை வளர்க்கலாம், அதை வளர்க்கலாம், இதை வளர்க்கலாம். அப்பாவை அழ வைக்கிறவன், மீண்டும் சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டான். இது நீங்க எழுதி வச்சுக்க, நான் சொல்றேன். அது பொதுவெளில கண்ணீர் விடுறாருங்க, பொதுவெளில கண்ணீர் விடுறாரு. யாரால? அவங்க பையனை பத்தி பேசினா வருது கண்ணில் தண்ணி வருது. அவருக்கு இந்த வயசுல என்ன பதவி வெறியா? அவருக்கு 80 வயசு தாண்டிட்டாருங்க, அவருக்கு பதவி வெறின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு அவரு. ஏன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு என்ன மெயின் அதாவது எஜெண்டான்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி கூட கூட்டணி வைக்க கூடாது. அதுதான் ராமதாஸ் ஐயாவுடைய ஒரு மைண்ட்ல வச்சிருக்காரு. ஆனா அன்புமணி என்ன பண்றாருன்னா, இல்ல எனக்கு நான் பிஜேபி கூட சேரணும், காசு இந்த பொட்டி அதுதான் பிளான் பண்றாப்புல. அதுக்காக தான் பொட்டி மணின்னு சொல்றாங்க அவரை. ஆனா ராமசாமி பரவாயில்ல, வேண்டாம், நம்ம கட்சி வளர்க்கணும், கண்டிப்பா நம்ம பிஜேபி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு, தவிர வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்குள்ள. இது மட்டும்தான். அப்புறம் சொல்றாரு அன்புமணி மனசாட்சி இல்லாம பாலு அவர்கள் பதவி வெறியில இருக்காராம், பதவி வெறியில. அப்ப நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? எடுத்து நான் தான் தலைவன், பாமகக்கு நான் தான் தலைவன். அப்ப யார் பதவி வெறியில இருக்கா? நீங்களா அவரா? அவர் இன்னமும் உண்மையா பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் கூட உண்மையா இருக்காருங்க. நீங்க இருக்கிறீங்களா உண்மையா? எத்தனை மாற்றார் வீட்டு பிள்ளைகள்லாம் உங்க அப்பாவை அப்பான்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஏங்குறாங்கன்றது தெரியுதா? நீங்க இப்படி இல்லையா மிஸ்டர் அன்புமணி அவர்களே? ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க? இதெல்லாம் நான் தான் சொல்றேன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க கட்சி இதோட இழுத்து முடுறோம். எப்படி தாவேக்காவை இழுத்து முட போறாங்க 2026ல, அதே மாதிரி உங்களை கட்சியை இழுத்து முட போறாங்க. அதுதான் உண்மை. ஒழுங்கா உங்க அப்பா சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பா சொல்றதை கேட்டதுனால தான் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்றது மறந்துடாதீங்க.
தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை வின் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.